சின்னமருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சேதுவும் போஸ் மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டையுமே அங்கே போஸை பற்றி விசாரிக்காமல் ஒளிவு மறைவாக அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு நீ மாற்று மருந்து எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. இங்கே தமிழ்ச்செல்வியும் நாங்கள் மாற்று மருந்தை கொண்டு வந்தேன், யாரோ என் தலை பின்னாடி அடிச்சுட்டு அவங்க அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, அது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அது போஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்கிறாரு. அதை கேட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியும் நான் யாருன்னு பார்க்காததுக்கு முன்னாடி அங்கே போஸ்ன்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுறாங்க. அந்த சொன்னதவையும் இங்கே போஸ் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே போஸை நம்ம எப்படி தான் அந்த மாற்று மருந்தை தமிழ்ச்செல்விக்கிட்ட இருந்து தான் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வியுமே காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மலர்கிட்ட போஸுமே தப்பாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தாமரையும் எப்படியோ ஒன்று அங்கே போஸை சமாளித்து அமுச்சு விட்டுறாங்க. இங்கே தாமரை டிசைட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை வச்சே இந்த போஸோட கல்யாணத்தை நம்ம நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை முடிவு பண்ணிவிட்டு அங்கே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த விஷயத்த இங்கே சாபத்துக்கிட்டையும் சொல்லாமல் சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. இங்கே தாமரை சொன்னதை கேட்டதுமே போஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே நினச்சிட்டு போகிறாரு. ஆனால் போஸுக்கு இதனால் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமலே இவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரியுமே ரொம்பவே சந்தோஷமாக அங்கே நகை கடையிலேருந்து ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நகையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா டிசைனும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் நிறைய நகை எடுத்துகிட்டு இங்கே வீட்டில் இருக்கவங்களுக்கு அரை போகணும் கால் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இங்கே சாபுத்திரிக்கு தாமரைக்கு எல்லாருக்குமே ரொம்பவே கோவமாக தான் இருக்குது. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்க அப்பத்தாக்குமே பயங்கர கோவமாக தான் இருக்குது. என்ன ஈஸ்வரி, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இவ்வளோ நகையை எடுத்து இனி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தாவுமே கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி, என் பையனுக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது, இந்த வீட்டில் லாஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்க போகுது, அதனால நான் ரொம்பவே சந்தோஷமாக நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டுக்கிறேன், உனக்கு என்ன அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அப்பத்தாவுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. இங்கே எல்லாருமே நகை எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாமே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சாபுத்திரியும் அங்கே தாமரைக்கிட்ட போயிட்டு தாமரை நம்ம இப்படியே விட்டு வச்சா இதுக்கு மேலே நம்மளை ஒன்றும் இல்லாததுக்கு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க, அங்கே போஸோட கல்யாணத்தை நம்ம நிறுத்தி தான் ஆகணும், நம்ம எத்தனை ஒரு விஷயத்த அங்கே போஸை பற்றின விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லியே நம்ம போஸை இந்த கல்யாணத்தை நடக்க விட முடியாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் தாமரைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. தாமரையும் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாவது அங்கே இந்த விஷயத்த எல்லார்கிட்டையுமே சொல்லி போஸுக்கு கெட்ட பேர் வர வச்சு இந்த கல்யாணத்தையும் நிறுத்தி இங்கே போஸ் இந்த வீட்டிலேயே இருக்காத மாதிரி நம்ம பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாமரையும் டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாபுத்திரி அங்கே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறதுக்குமே போயிடுறாங்க. அங்கே படுத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் தாமரையும் அங்கே எழுந்து வந்து இங்கே போஸுக்கு கால் பண்ணி, அம்மா நாங்கள் தனியாக தான் இருக்கேன், அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட போஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் எஸ் நம்ம நினச்ச மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போஸு ரொம்பவே சந்தோஷமாகவும் எகிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே தாமரை ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே போஸை கட்டிக்க போகிற அந்த பொண்ணவே கூப்பிட்டு அந்த ரூம்லேயுமே ஒழிக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போஸ் வருவார், அவரோட கெட்ட புத்தி அவரோட சுயரூபத்தை நான் உங்களுக்கு இப்போவே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூம்லேயுமே பூட்டி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போஸுமே உள்ளே வராரு. தாமரை, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அந்த ஸ்வீட் பேபியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் அதனால தான் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன், அதுவும் இல்லாமல் உன்னை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் இதை நீ உங்ககிட்ட சொன்னால் நீ எதனா நினச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் சொல்கிறாரு. இதை கேட்ட அங்கே தாமரைக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தேன், ஆனால் இது எவ்வளோ கூடிய சீக்கிரம் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூலியமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்கே
போஸு கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணுமே அங்கே நின்றுக்கிட்டு போஸு பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு போஸ் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்பிக்கைன்றதை விட ரொம்பவே பாசமாகவும் இருந்தாங்க. ஆனால் இங்கே போஸு இவ்வளோ கெட்ட விஷயம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, போஸு வா தாமரைன்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து போஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாகவும் வந்து பல்லாருன்னு சொல்லிட்டு ஒரு அறை விடுறாங்க. விட்டதுமே அங்கே அந்த பொண்ணை பார்த்ததும் ஸ்வீட் பேபியை பார்த்ததும் அங்கே போஸுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் பயங்கர கோபமாகவும் இருக்குது. ஏன்னா தாமரை தான் இவளை கூட்டிகிட்டு வந்து இந்த ரூமில் இது இருக்க சொல்லியிருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸுமே நோட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த பொண்ணுக்குமே தெரிஞ்சுட்டு இந்த கல்யாணமும் நடக்காது, இந்த எதுவுமே நடக்காது, உனக்கு கருமாதி வேணா நான் பண்ணிவிடுவேன், ஆனால் நீ பெரிய இடத்துல இருக்குன்னு பார்க்குறேன், அதனால தான் உன்னை உயிரோடு விட்டுட்டு போகிறேன், இல்லைனா நான் உன்னை என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல போகிறேன், இந்த கல்யாணமும் நடக்க போகிறதில்ல எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போஸுக்கு இது இன்னும் தாமரை இது மாதிரிலாம் பண்ணி வச்சுட்ருக்க, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே தாமரை சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ போஸு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ இது கூப்பிட்டா வரத்துக்கும் நீ போன்னு சொன்னால் போகிறதுக்கும் நான் உன்னோட அடிமையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கர சந்தோஷமாகவும் பயங்கர கோபமாகவும் அங்கே போஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போஸ் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே சீலையெல்லாம் கிழிச்சிட்டு ரொம்பவே கத்துறாங்க. அங்கே தாமரை கத்துறத பார்த்துட்டு இங்கே சாபுத்திரி எழுது வராங்க. வந்து தாமரை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே கேட்குறாங்க. அங்கே போஸை பார்த்ததும் ஆமாம்மா எங்கள் போஸ் எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு முயற்சி பண்ணுறாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே சாபுத்திரிக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அங்கே போஸை ரொம்பவே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தரன்னு சொல்லிட்டு கீழே வெறியுமே இழுத்துட்டு வந்து அங்கே விட்டு ராஜாங்கம் அப்பத்தா சேது எல்லாருமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே சன்னியாசியுமே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே போஸை தரன்னு இழுத்துட்டு வந்து அங்கே விட்டதும் இங்கே ஈஸ்வரி பார்த்துட்டு இன்னும் மதனி அங்கே போஸை என்னத்துக்கு இது மாதிரி அடித்து இழுத்துட்டு வரீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி செண்டைக்குமே வராங்க. உடனே எங்கள் சாபத்திரி சொல்கிறாங்க, அவன் பண்ண காரியத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே செருப்பை கழட்டி அவனை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் தாமரையும் அழுதுகிட்டே, மாமா எங்கள் போஸு நான் தனியாக வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன், எங்கிட்ட வந்து அத்துமீறி எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு முயற்சி பண்ணமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழுதுகிட்டே இங்கே சேதுக்கிட்டேயும் ராஜாங்கத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க. ராஜாங்கத்துக்கு சேதுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. இங்கே சேதுக்குமே போஸ் மேலே ரொம்பவே சந்தேகமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் அங்கே தமிழ்ச்செல்வியை அடித்து எடுத்துகிட்டு வந்தது இங்கே போஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்மே பண்ணி வச்சுட்டு இருந்தார் இங்கே சேதும். அதுவும் இல்லாமல் இங்கே தாமரைக்கிட்ட தப்பாக வேற நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு தெரிஞ்சதும் பயங்கர கோபமாகவும் அவர் அப்பா இங்கே சேது ரொம்பவே கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு அவன் எவ்வளோ சந்தோஷமாக நின்றுட்டு இருக்கான் பாருப்பா. அந்த காட்டுக்குள்ளேருந்து போய் அவன் அந்த மாற்று மருந்தை அவன் எடுத்துகிட்டு வரலப்பா, அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தது தமிழ்ச்செல்வி தான். தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு அவன் அந்த மாற்று மருந்தை திருடிட்டு வந்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ரெண்டு விஷயமும் சேர்ந்து இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. உடனே ராஜாங்கம், போஸு நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கம் கேட்குறாங்க. உடனே இங்கே போஸும் பிறப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இது நான் தெரியாமல் அது மாதிரி இங்கே தாமரைக்கிட்ட உள்ளே போயிட்டேன், அவளை நான் எதுவுமே பண்ணலை, நான் சும்மா தான் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக அவகிட்ட சொல்லலான்னு தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திக்கிக்கிட்டு திணறிக்கிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஓனே இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது. இங்கே சேது சொல்கிறத வச்சு அங்கே சேது இது மாதிரி நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பேசுகிற வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்படின்ற மாதிரி இங்கே சேதுவுமே அங்கே நின்றுக்கிட்டு ராஜாங்கமும் அங்கே சேதுவும் ரெண்டு பேரும் போஸை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சன்னியாசி பயங்கர கோவமாக அங்கே இருக்க ஒரு கோலை எடுத்துகிட்டு வந்து வெளுத்து வாங்குறாங்க போஸை. உடனே அப்பா வலிக்குதுப்பா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கதறாங்க போஸு. இதை பார்த்து ஈஸ்வரியுமே எதுக்கு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவன் தெரியாமல் ஏதோ
தாமரை ரூமுக்குள்ளே போயிட்டான், அதுக்குன்னு போய் நீங்கள் இப்படி அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே அங்கே போஸுக்கு பேசிக்கிட்டு இருக்கவும் உடனே ராஜாங்கம், ஈஸ்வரி இதுக்கு மேலே நீ பேசணுன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ, நீ அங்கே சைலண்ட்டாக நிற்கிற வேலையை பாரு, உங்கள் பையன் பண்ணி வச்சிருக்க வேலைக்கு அவன் காலம் முழுக்க வெளியே வராத மாதிரி கேஸை போட்டு உள்ளே தள்ள முடியும். ஆனால் நான் இந்த வீட்டில் பிறந்துட்டானே அப்படின்றதுனால தான் அவனை அங்கே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. இல்லைனா அவன் ஜெயிலில் இருக்க வேண்டியவன். ஏற்கனவே எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கான். அவனை மன்னிச்சு இந்த வீட்டில் ஏற்றுக்குச்சு. அந்த மன்னிப்பெல்லாம் இவன் மனசில் வச்சுக்கிட்டு திருந்தி சந்தோஷமாக வாழணும்ல. அதே மாதிரி இவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு பார்த்து இவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் அவன் தெரிஞ்சுமே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கானா, இவன் எப்போவுமே திருந்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் ரொம்பவே மனசு வெடிச்சு போகிற அளவுக்கு அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பெரிய கோட்டையே கட்டி வச்சுட்டு இருந்தாங்க ஈஸ்வரி. ஆனால் இது எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு தெரிஞ்ச உடனே ஈஸ்வரிக்கு கப்பு சுப்புன்னு சைலண்டாகவே நின்றுடுறாங்க. உடனே சாபுத்திரியும் தாமரையும் பயங்கர கோபமாகவும், மாமா இவனை இப்படியே விட்டு வச்சிங்கன்னா இங்கே இருக்கிற யாருக்குமே பாதுகாப்பே இல்லை மாமா, இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவன் இருக்கிற வரையும் இந்த வீட்டில் எதுக்குமே பாதுகாப்பு இருக்காது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சன்னியாசி கிட்ட சொல்கிறாங்க. சன்னியாசி உடனே இன்னும் கோபமாக தான் ஆகுறாரு. ஏன்னா இங்கே போஸு திருந்திட்டான், பொறுப்பு வந்துருச்சு, நல்லபடியாக அவன் அந்த பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கல்யாணமே அரேஞ்ச் பண்ணுச்சு. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே பயங்கரமாக அங்கே போஸை வெளுத்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பத்தாவுமே ரொம்பவே கோவமா, போஸு நீ இது மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே தாமரை ரூமில் நீ அத்துமீறி நுழைஞ்சதும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியை அந்த காட்டுக்குள்ளே அடிச்சுட்டு அங்கேயே விட்டுட்டு அந்த மாற்று மருந்தை திருடிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருந்திருக்க. இதுக்கு உன்னை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம், இதுக்கு நீ தான் எதனா ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. ராஜாங்கம் அங்கே இருக்கிற துப்பாக்கி எடுத்துட்டு அவன் நெத்தியிலே சுடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் அது மாதிரிலாம் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் போஸு நீ இதுக்கு மேலே இந்த வீட்டில் இல்லை, இந்த வீட்டோட வாசு பிடியை கூட நீ மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சேது இவன் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, அவனை அடித்து சட்டையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடு சேது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் இங்கே சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க. சேதுவும் பயங்கர கோபமாகவும் தமிழ்ச்செல்வியை அடித்த கோபத்தில் அங்கே அவனை சட்டையை பிடிச்சி தரன்னு சொல்லிட்டு வெளியே இழுத்து போடுறாங்க. உடனே இங்கே சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே தாமரையும் சாபுத்திரிக்கிட்ட சொல்லிடுறாங்க, அம்மா இங்கே என்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணது உண்மைதான், ஆனால் என்கிட்ட எதுவுமே தப்பாக நடந்துக்கல. அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் அவனை இது மாதிரி ஒரு விஷயத்த நானே முடிவு பண்ணி இது மாதிரி பண்ணேன். அவன் காத்தாலே வந்து என்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அவனை எல்லாருக்கிட்டையும் மாட்டி விடணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ அவனை தனியாக வர சொல்லி இப்போ மாட்டி விட்டேன். அம்மா என்னோட ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இந்த சாபுத்திரி, சூப்பர் தாமரை, நீ பண்ண விஷயத்த நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி இந்த கல்யாணத்தையும் நடக்க விடலை, அதே மாதிரி இந்த வீட்லேயும் போஸை இருக்க விடலை அப்படின்னு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஈஸ்வரிக்கு மனசில் பகீர்னு இருக்கும். ஏன்னா இந்த கல்யாணம் எப்போவுமே நடக்க போகிறதில்ல, போஸு ஒரு தருதலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு இப்போயாவது புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே போஸ் இருந்திருந்தானா அவன் உயிர் இங்கே ராஜாங்கம் கையில் தான் போயிருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இங்கே போஸும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் பயங்கர கோமாவும் இங்கே சன்னியாசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சன்னியாசி இன்னும் சன்னியாசி இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கான், உன் பையன் ஏன் இது மாதிரிலாம் இருக்கான், நீ உனக்கு ஆப்போசிட்டாக இருக்கான் அவன்.
ஏன்னா நீ நல்லவனாக இருந்தா அவன் கெட்டவனாக இருக்கணுமா என்ன? அவன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவன் கெட்டவனா, அவன் ரத்தத்தில் கெட்டவன்னு சொல்லிட்டு நரம்பு ஓடிக்கிட்டு இருக்கு போல. அவன் இனிமே அவன் திறந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக அவன் சொல்லிட்டுறாரு. உடனே இங்கே போஸை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறத பார்த்த மலருக்கும் தமிழ் செல்விக்கும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அங்கே என்ன பிரச்சனை? இங்கே சேது வேற போஸை வெளியே தள்ளுறாரு. ஐயோ, அந்த காட்டுக்குள்ளே நடந்த விஷயத்த வச்சு இதை எதனா பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஆனால் அது மாதிரி இல்லை, தாமரைக்கிட்ட தப்பாக நடந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்கே தனமும் இதை கேட்டுட்டு இங்கே தமிழ் செல்விக்கிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் போஸு எப்போவுமே திறந்த போகிறதில்ல. ஏன்னா என்கிட்டே ஒரு டைம் தப்பாக தான் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். இவனை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தா ராஜாங்க மாமாக்கும் டேஞ்சர், இங்கே எல்லாருக்குமே டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியும் மனசு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.